சஞ்சய் மற்றும் திவ்யா சாஷா இவங்க 2 பேருமே அவங்களோட அம்மாவ கன்வின்ஸ் பண்ணி இந்தியாவுக்கு கூட்டி வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும், அது மட்டும் இல்லாம அவங்க அப்பாவோட சேர்த்து வைக்க ஒரு சில முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் சமீபத்தில தெரிய வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தளபதி விஜய் அவர்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி அவர பிரிய போறதாக ஒரு டிவோர்ஸ் நோட்டீஸ் விட்டிருந்திருக்காங்க. குறிப்பா செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய குடும்ப நல நீதிமன்றத்தில அந்த ஒரு கேஸ ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஆரம்பத்தில அவங்களோட பொண்ணுக்காக தான் லண்டன்ல இருக்காங்க அப்படிங்கிற மாரி எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட பிரிஞ்சு தான் அவங்க லண்டன்ல இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இப்ப தான் தெரியுது. அண்ட் இந்த ஒரு நிலையில இந்த ஒரு கேஸ ஃபைல் பண்றதுக்காக சென்னை வந்திருந்தவங்க மறுபடியும் லண்டனுக்கே திரும்பி போயிருக்காங்க. அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, சஞ்சய் இருக்கார் இல்லையா? அதாவது விஜய் அவர்களுடைய பையன். அவரு லண்டனுக்கு போயிட்டு அவரும் அவர் தங்கச்சியும் சேர்ந்து அவங்க அம்மாவ கன்வின்ஸ் பண்ற ஐடியால இருக்காங்களாமா. ஆரம்பத்தில விஜய் மற்றும் சங்கீதா இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வரும்போது அவங்க என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வரக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள் தான். இந்த ஒரு சின்ன சண்டைக்குள்ள நம்ம நுழையக்கூடாது அப்படின்னு ரொம்பவே சின்னுவினா இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் இருக்காங்க அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம், அவங்க 2 பேருமே அப்பா, அம்மா கிட்ட பேசணும் அப்படின்னு நெறைய முயற்சிகள் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனா அவங்க 2 பேருமே ஒத்துழைக்கல. அண்ட் இந்த ஒரு நிலையில எப்படியாவது அவங்க ஒண்ணு சேர்ந்துருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தபோது, அவங்க 2 பேருமே டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா அவங்க அப்பா, அம்மாட்ட 2 பேருமே ஒண்ணா உட்காந்து பேசணும். அவங்களோட ஃபியூச்சர் அப்படிங்கிறத தாண்டி இதில அந்த குழந்தைகளோட ஃபியூச்சர் இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த ஒரு முடிவ எடுத்திருக்காங்க. திவ்யா சாஷா அவர்கள் அவங்களோட அண்ணனான சஞ்சய் கிட்ட கால் பண்ணி லண்டன் வர சொல்லியிருந்திருக்காங்களாமா. அண்ட் இப்ப சஞ்சய் அவர்கள் லண்டன் போக போறாரு அப்படின்னும், லண்டன் போயிட்டு திவ்யா சாஷாவும், சஞ்சயும் சேர்ந்து சங்கீதா விஜய்ட்ட கன்வின்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஒருவேளை இந்த ஒரு கன்வின்ஸ் நல்லபடியா வருது அப்படிங்கும் பட்சத்தில், கண்டிப்பா விஜயும், சங்கீதா விஜயும் பேசுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அப்ப முடிவு அப்படிங்கிறது சுமூகமா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் குறித்து நெறைய பேர் நெறைய விதமான கருத்துக்கள பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. அதேபோல இன்னொரு விஷயமும் சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போகுது. அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த செட்டில்மென்ட் குடுத்தே விஜய் அவர்கள் முடிக்க பார்க்குறாரு அப்படிங்கிறது தான். குறிப்பா விஜய் அவர்கள், "சங்கீதா விஜய் எவ்வளவு குவாட் பண்ணாலும் ஓகே. அத நான் குடுக்க தயார். பட் இந்த ஒரு விஷயத்த பிரைவசியா தான் முடிக்கணும். அதாவது அவங்க குடும்பம் சார்ந்து இப்படி மட்டும் தான் இருக்கணும். இத மீடியாவுக்கோ, பப்ளிக்குக்கோ கொண்டு போக அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் கிடையாது. அதனால தான் எவ்வளோ கோடிகளா இருந்தாலும் சரி, இல்ல சொத்துல பாதியா இருந்தாலும் சரி, அத குடுக்க தயார். பட் இந்த ஒரு விஷயம் நமக்குள்ள மட்டுமே தான் இருக்கணும். பிரஸ்ஸுக்கு போகக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காராமா. அண்ட் சங்கீதா விஜய் அவர்கள் ஆல்மோஸ்ட் இதற்கு ஓகே அப்படிங்கிற மாரி தான் சொல்லியிருக்காங்களாமா. அண்ட் இதற்கு முன்னாடியே அவங்க குழந்தைகள் 2 பேரும் அவங்கள்ட்ட பேசுறேங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு முடிவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கூடிய சீக்கிரத்தில நம்ம பார்க்கலாம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.